திரு நித்யானந்தம், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். மக்களவை தேர்தல் முடிவு ஒரு பெரிய தேசிய அளவில் மீண்டும் 3வது முறையாக மோடி பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார். இங்கே மாநில அளவில் ஏற்பட்ட சில பின்னடைவுகளுக்கான ஒரு ஆய்வை நடத்தணும் அல்லது ஒரு விவாதத்தை நடத்தணும், ஒரு சுய பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த சலசலப்புலாம் ஒரு உட்கட்சி பூசல் கொஞ்சம் பொதுவெளிக்கு வருகிறது அப்படிங்கிற ஒரு சூழலை காட்டுது இல்லையா? சொல்லதிகாரம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கட்சி வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் காரணம் இருக்கும். அந்த அடிப்படையிலே மிக அதிகமான எண்ணிக்கையிலே பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் வெற்றி பெறும், குறிப்பாக தமிழகத்தில் சில இடங்களை பெறும் என்று கூட சொன்னார்கள். ஆனால் தமிழகத்தில் இடம் பெறவில்லை. பாரதம் முழுவதுமே கூட எதிர்பார்த்த அளவிற்கு எண்ணிக்கை இல்லை. மிகப்பெரிய கட்சியாக பாராளுமன்றத்தில் உருவாகி இருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது, இந்திய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலே நாம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெற முடியவில்லையே என்று அந்த கட்சி ஆய்வு நடத்துவது என்பது ஒவ்வொரு தேர்தலிலுமே நடக்கக்கூடியதுதான். எல்லா கட்சியிலுமே அந்த அளவிலே பாரதிய ஜனதா கட்சி கூட அது ஆய்வு செய்யும். இப்பொழுது நடந்திருப்பதெல்லாம் ஆய்வு இல்லை. இப்பொழுது நடந்திருப்பது அவர்களுடைய கருத்தை வெளிப்படையாக வெளியே சொல்கிறேன் என்று சொல்லி வெளியே கருத்துக்களை சொல்லுகிறார்கள். எப்படி வழக்கமாக இருந்தது என்று சொன்னால் அவருடைய சொந்த கருத்து, தமிழிசை கூட சொல்வார்கள் அவருடைய சொந்த கருத்து என்று அவர் தலைவராக இருக்கும்போது சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த சொந்த கருத்து என்பது கட்சியை எவ்வாறு பாதிக்கும், எந்த அளவிலே கட்சியினுடைய வளர்ச்சியை பாதிக்கும், கட்சியை குறித்த கண்ணோட்டம் மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்த, கால் ஊன்றக்கூட முடியாத பாரதிய ஜனதா கட்சி எவருமே கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு ஓரளவிற்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், நல்ல முறையிலே மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். சீட்டுகள் கிடைக்கவில்லையே தவிர ஒரு 3ஆம் பெரிய கட்சியாக உருவாகி இருக்கின்றார்கள். எதிர்கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி அணி 2 அணிக்கும் 5 விழுக்காடு தான் வித்தியாசம் இருக்கிறது. அந்த அளவிலே நெருங்கி இருக்கின்றார்கள். எனவே நோட்டாவிற்காக இருக்கக்கூடிய கட்சி என்று சொல்லுகின்ற பெயரை பாரதிய ஜனதா கட்சி மாற்றி அமைத்து விட்டது, அதிலிருந்து மீண்டு வந்து விட்டது. இப்பொழுது நம்முடைய அறிக்கைகள் வெளிப்படையாக சொல்வது என்பது மக்களிடத்தில் தவறான ஒரு எண்ணத்தை, கண்ணோட்டத்தை உருவாக்கும். அது கட்சியினுடைய கட்டுப்பாடும் அல்ல. நானும் அந்த கட்சியில் இருந்திருக்கிறேன். எந்த கட்சியாக இருந்தாலும் கூட கருத்து வேறுபாடுகள் நாம் ஒரு முடிவுக்கு எட்டும் வரை வரலாம். காங்கிரஸ் கட்சியிலே கூட இருக்கும், அவர்கள் அகில இந்திய பொறுப்பில் இருக்க தெரியும். நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள். இட்ஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்ல, அது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஒரு தோல்வியை சந்திக்கிற போது அல்லது ஒரு கேள்வியை எதிர்கொள்ளுகிற போது தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை என்கிற தலைவர் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவர் மேல மரியாதை இருக்கு, ஒரு இளைஞர், அவர் ஆக்கப்பூர்வமா செயல்படுறார், ஆக்டிவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுல திருமதி தமிழிசைக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் முன்னாள் மாநில தலைவர் என்கிற முறையில் ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்துகிற போது அவருக்கு எதிராகவே கட்சியிலிருந்தே எதிராக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் அவர் சேர்த்தே வைக்கிறாரு. அப்படின்னா அதை நம்ம எப்படி ஒரு உட்கட்சி ஜனநாயகம் என்றோ அல்லது ஆக்கப்பூர்வமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? ஒரு அகில இந்திய தலைவராக இருந்தாலும் கூட, முன்னாள் அகில இந்திய தலைவர் என்று நீங்கள் சொல்லுங்கள், யாராக இருந்தாலும் கட்சியிலே நாம் தேர்தலிலே போட்டியிட்டாகிவிட்டது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவு தான் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே ஒரு அணி, என்டிஏ அணி இருக்க வேண்டும் என்று எடுத்த முடிவு தான். 2 கட்சி இருக்கிறதா 3 கட்சி இருக்கிறதா என்பதல்ல இங்கே பொருள். அப்படி எடுத்த முடிவை விமர்சிப்பது, நாம் அந்த முடிவிலே தவறு செய்து விட்டோம், சேர்ந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எண்ணிக்கையை பெற்றிருக்க முடியும் அதிமுகவோடு என்று சொல்லுகின்ற பொழுது கட்சி எடுத்த முடிவுக்கு எதிரான கருத்து அது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அது வெளிப்படையாக சொல்லக்கூடாது.
சரி. அது உள்ள ஆய்வு நடத்தும் பொழுது அதை சொல்லியிருக்க வேண்டும். இல்ல நீங்க வெளிப்படையா சொல்லக்கூடாதுங்கிற புள்ளியை சொன்னதுனால நான் இந்த இடத்துக்கு வரேன். இன்றைக்கு நடப்பது ஒரு மாநில முதலமைச்சரினுடைய பதவியேற்பு விழா. அது ஆந்திர மாநிலத்தில் நடக்கக்கூடிய பதவியேற்பு விழாவுக்கு புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்கள், பிரதமர் உட்பட எல்லாரும் அந்த மேடைக்கு வந்திருக்கிறாங்க, அங்க வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு முன்னாள் ஆளுநர் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழிசையும் அங்கு போகிறார். மேடையிலேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரை கூப்பிட்டு பேசி அந்த விதம் அப்படிங்கிற காணொலியை நீங்களும் பார்த்திருக்க கூடும். அது பொதுவெளியில நடக்கலாமா? அது படம் பார்த்து கதை சொல்வது. நாம் அவர்கள் இருவருமே என்ன பேசினார்கள் என்று அவர்கள் சொன்னால்தான் நமக்கு தெரியும். இருவருமே இதுவரை ஒன்றுமே கூறவில்லை. தமிழிசை அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது விமான நிலையத்திலே கேட்ட பொழுது ஒன்றுமே சொல்லவில்லை. ஒரு விரலை காட்டி தம்சப் காட்டி சென்று விட்டார்கள். எனவே அவர்களாக வாயை திறந்து என்ன நடந்தது என்று சொன்னால் மட்டுமே தான் அது என்ன நடந்ததுன்னு நாமளா டீகோட் பண்ணிக்க கூடாதுங்க. இப்போ நாம் இல்லை, நம்ம டீகோட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஆங்கிளில் கோவப்படுற மாதிரி காட்டுவோம். இதெல்லாம் சில சமயத்தில் மனிதர்களை கேமராவில் காட்ட முடியும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம். கிராஃபிக்ஸ்லாம் எதுவும் பண்ணல, அது நிஜமான காட்சிகள் தானே. விரலை உயர்த்தி கண்டித்த காட்சிகள்ங்கிறது நம்ம சிரித்து பேசுவது, அன்பை வெளிப்படுத்துகிற காட்சிகளுக்கும் கண்டிக்கிற காட்சிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, அதுவும் இருக்கும். அப்பொழுது கூட என்ன பேசினார்கள் என்று தெரியும். எதற்காக சிரித்தார்கள் நம்மால் சொல்ல முடியாது. இப்பொழுது ஏதேனும் ஒன்றை சொல்லி இருப்பார். தீவிரமாக கட்சியை வளர்க்க வேண்டும் என்று, தீவிரமாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லும்போது முகம் அப்படித்தான் இருக்கும். சரி. அதனால் நீங்கள் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய காலகட்டம், தீவிரமாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார். சரி. பார்வையாளர்களின் அடிப்படையில் அதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. ஊகங்களின் அடிப்படையில் நான் பேசிக்கொண்டிருக்கேன். ஓகே, உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நமக்கு தெரியாது. சரி, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு அருணன், இது உட்கட்சி பூசல் அப்படின்லாம் இல்ல. கட்சி வளர்ப்பது அல்லது கட்சியினுடைய வெற்றி தோல்வியை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுல தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்வது என்பதையோ அல்லது இன்றைய நிகழ்வையோ நம்ம அதோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அல்லது சேர்த்து பேச வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறாரு திரு நித்யானந்தம். இல்ல, அது அவருடைய கருத்து. அவரு பாஜக ஆதரவாளர் என்கிற முறையில அவர் அப்படித்தான் பேசுவார். அது அவருடைய உரிமை. அதனால அவர் சொன்னது தப்புன்னு நான் சொல்ல வந்தேன். ஆனா என்ன நடக்குது என்பதை நம்ம வேறு சில விஷயங்களையும் வச்சு பார்க்கணும். இப்ப அண்ணாமலை தேர்தல் நேரத்துல பேசிய பேச்சுக்கும் இப்ப கிடைத்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கும் எவ்வளவு பெரிய அகழி இருக்கு, எவ்வளவு ஆழமா அகலமா இருக்கு என்பது அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியுது. அப்ப இந்த முடிவு வந்த போதே எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். கண்டிப்பாக அண்ணாமலைக்கு எதிராக சில கருத்துக்களை அந்த கட்சியினுடைய தலைவர்கள் சிலரே சொல்லுவாங்கன்னு. ஆனா நான் கூட எதிர்பார்க்கல தமிழிசையை சொல்லுவாங்கன்னு. ஏன்னா அவங்க அவ்வளவு எளிதிலாக இப்படி எல்லாம் பேசக்கூடியவங்க அல்ல. அப்படி என்றால் அவங்க அந்த அளவுக்கு உள்ளூரை குமைந்து போய் இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த பேட்டியை நான் பார்த்தேன். அதுல அவங்க சொல்றாங்க, ஐயா தேர்தல்னா அது ஒரு போர், உரிய சரியான வியூகம் அமைக்கணும், எந்த வியூகம் நமக்கு வெற்றியை தரும் என்று நாங்கெல்லாம் சொன்னோம் ஐயா. ஆனா அவர் கேட்கல தலைவர். அவர் ஒரு வியூகம் அமைச்சு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அது இன்றைக்கு எந்த ஒரு இடத்தையும் பாஜகவுக்கு தரவில்லை. இது முதல்ல சொல்றாங்க. ஒரு மாநில தலைவர் தேசிய தலைமையினுடைய உத்தரவு அல்லது புரோட்டோகால் அல்லது வழிகாட்டுதல், அந்த அடிப்படையில தான் ஒரு மாநில தலைமை செயல்பட முடியும். அது தேர்தல் வியூகமோ அல்லது கூட்டணி தொடர்பான முடிவுகளையோ மாநில தலைவர் தனித்த முறையில் எடுத்துட முடியாது. தேசிய தலைமையினுடைய வழிகாட்டுதல் அறிவுரைகளின்படி தான் செய்ய முடியும். மாநிலத்துக்குன்னு ஒரு பொறுப்பாளர் இருக்கிறாரு, அவருடைய வழிகாட்டுதலின்படி தானே செயல்பட முடியும். அதெல்லாம் நடந்திருக்கு, நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுடைய வாதத்தை. ஆனா மக்கள் முன்பு அண்ணாமலை அவர்கள் எப்படி முன் வச்சாரு, ஐயா நாங்க தனிச்சுதான் நிப்போம், நான் அப்ப இருந்து சொல்லிட்டு வரேன் ஐயா, அதிமுகவோடும் கூட்டணி கிடையாது. ஆகவே அந்த தலைவர்களை விமர்சிச்சு பேசுனது, அண்ணாவை விமர்சிச்சது கடுமையா, ஜெயலலிதாவை விமர்சிச்சது, இதெல்லாம் அகில இந்திய தலைமையா படிச்சுள்ள கூத்து என்னன்னா, வந்த மோடி எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ்ந்து தேர்தல் பரப்புரை நடத்தினாரு. அந்த பாணியாக அண்ணாமலை ஆட்டம் இருந்துச்சு. அவ இவருக்கு என்று ஒரு தனி ஸ்டைல் இருக்குது, அவருக்கு என்று ஒரு பார்வை இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த அடிப்படையில் அந்த வியூகம், இந்த வியூகத்தை அவங்களை ஏற்றுக்கொண்டுதான் இருந்தாங்க என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனா தமிழிசை போன்றவங்க அப்பவே சொல்லி இருக்காங்க, இது ஒத்து வராது, இது இடங்களை பெற்று தராது என்று நாங்க அப்பவே சொன்னோம் என்கிற ஒரு செய்தி அவங்க மக்கள் முன்பு வைக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் அப்படிதான் வரும். அதை விட மிக முக்கியம் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடுத்தாப்புல
நான்லாம் வந்து கட்சியில புதுசா ஆட்களை சேர்க்கணும்னா ஒரு ஸ்கேல் வச்சிருந்தேன், ஒரு அளவுகோல் வச்சிருந்தேன், ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சிருந்தாங்க. ஒரு யார்ட் ஸ்டிக், அந்த வார்த்தை கரெக்ட். ஆனா இப்ப வந்து எல்லாரையும் சேர்க்கறாங்க.